பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் யாரு, பாவிகள் யாரு, பரியாசக்காரர் யார் என்று பார்க்கும் பொழுது, அன்பானவர்களே, இன்றைக்கு துன்மார்க்கமான வழியில நடத்துகிறவர்களோடும் பாவிகளோடும் பாவத்துக்குள்ளே கொண்டு போய் நம்மை சேர்க்கிறவர்களோடும் பரியாசம் கேலி கிண்டல் செய்கிறவர்களோடும் நாம் சேரக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய சங்கீதத்துடைய முதல் அதிகாரம் முதல் வசனத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்கள், சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தெருவில் ஊழியை செய்து கொண்டிருந்தேன். ஒரு அன்பு சகோதரர் வந்தார். அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் என்னை கேட்டார், நீங்கள் பாஸ்டரா என்று கேட்டார். அப்படிதான் எல்லாம் சொல்றாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னார். அன்பானவர்களே, அவர் கேட்டார், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் துன்மார்க்கர் ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் என்று இந்த வசனத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா, அந்த வசனத்துக்கு அர்த்தம்னா துன்மார்க்கர்னா துன்மார்க்கமான வழியில் நடத்துகிறவங்க துன்மார்க்க வழியில் கொண்டு விட்டுடுவாங்க, பாவிகள்னா பாவத்துக்குள்ளே கொண்டு விட்டுடுவாங்க, பரியாசக்காரர்னா அது நீங்கள் தான் ஐயா அப்படின்னு சொன்னேன். என்னை பார்த்து என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். இப்போ நான் ஒரு ஊழியக்காரன், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூட எனக்கு தெரியலண்ணா, அப்புறம் என்ன நான் ஊழியக்காரன், என்னை நீங்கள் பரியாசம் தானே பண்ணுறீங்க, இதுக்கு அர்த்தம் சொல்லுன்னு சொன்னீங்களே, நீங்கள் இப்போ செஞ்சது பரியாசம், நான் சொல்கிறது பதில் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு தான் வசனம் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி நான் யாரையும் குறைவுபடுத்தக்கூடாது. எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது, அது மாத்திரமல்ல எனக்கு ரொம்ப குணம் இருக்குது, நான் அவரு கூட இருக்கிற இவரு கூடன்னு நம்ம சில கெட்ட வழிகளில் கெட்ட பாதைகளில் துன்மார்க்கமான ஆலோசனையில் பாவமான வழியில் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல நம்ம உட்கார்ந்தோம்னா நிச்சயமாக நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொல்றது ஏதாவது குறை இருந்தா அது நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்மேல் நீங்க கோபப்படுத்த விட்டுட்டு நீங்க சாட்சியா வருவீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை. ஆமென்.